அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர பரிகார விளக்கம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு அதை ஜென்ரலாகவே அந்த பரிகாரங்களை சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அப்பப்போ நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். செய்யும்போது என்ன சொன்னோன்னா நம்ம இந்த ரெப்ரெஷ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு மனிதன் என்ன சொன்னோம், போன வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், இந்த வருஷம் போகிறோம், அப்படி என்ன சொன்னால் நம்ம கணக்கு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இடையிலையும் நம்ம போகலாம். கண்டிப்பாக நம்மளுடைய பிறந்த கிழமையில் குலதெய்வத்துக்கு போகலாம். நம்மளுடைய கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறனாலும் குலதெய்வம் போகலாம். ஏதோ ஒன்று 5 பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் நம்மளை ஆட்கொண்டு நம்ம அந்த நாளில் நம்ம தொடர்ச்சியாக போனால் நல்லதே நடக்கும். அப்போ இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவர்கள் இந்த அசுவதி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சாதகமான பலனை தரும். அப்போ இவர்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் மணி தானம், மணின்னா இந்த கோயிலில் அடிக்கிற மணி தானம் பண்ணணும். நாய்க்கு உணவளிக்கும். இப்படி அழைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வ பலம் கண்டிப்பாக வரும். பிரச்சனைகள் இருக்காது, நிம்மதி இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் சாதகமானது. அதனால் ராமனுடைய வழிபாடு பண்ணணும். டெய்லி ராமஜெயம் எழுதுவது நல்லது. கரும்பு சாறு தானம் பண்ணுவது. பூனை பொம்மை என்ன சொன்னால் வீட்டில் வச்சிருப்பது. வச்சால் உங்களுக்கு அந்த 6வது நட்சத்திரம் சுகமாக வேலை செய்யும். சிம்பிள் தான், அழகாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் சாதகமானது. இவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தல் நல்லது. அரச மரத்திற்கு பூச நட்சத்திரம் வரும் அன்று மஞ்சள் நீர் ஊற்றுதல். அரச மர இலையை லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாலோ, ஒரு அரசங்குச்சியை ஒரு சான் அளவு நல்ல கனத்த குச்சியை நம்ம கையில் வச்சுக்கிட்டாலோ, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலத்தால் பெரிய யோகங்களை கண்டிப்பாக அடையலாம். அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம் சாதகமானது. அழுக்கு டிஷர்ட் போடுதல், அந்த மாதிரி கம்மியான கலர் உள்ள டிஷர்ட் போடுதல் உங்களுக்கு நல்லது. அதற்கடுத்து பூனை உருவம் தானம் பண்ணணும். பாம்பு புற்றுக்கு என்ன சொன்னால் பால் ஊற்றணும். முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றணும். என்ன நாளில் ஊற்றணும்னா ஆயில்ய நட்சத்திரம் நாளில் மஞ்சள் நீர் ஊற்றணும். இவெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரம் சாதகம். விநாயகர் முன்னு உள்ள எலிக்கு பொட்டுக்கடலை ப்ளஸ் சர்க்கரை கலந்து வைக்கணும். ஆலமரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல். கர்ப்பிணி பெண்ணிற்கு என்ன சொன்னால் அன்னதானம் செய்தல் சிறப்பான பலனை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூர்வம் சாதகமான ஒரு அமைப்பு. பலாப்பழம் சாப்பிடுதல். வாசவி தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாசவி தெய்வம் வழிபாடு இருக்குது. பலாமரம் ப்ளஸ் எலுமிச்சம் செடிக்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல். அம்மன் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்தல் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஒரு யோகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கடுத்து புனர்பூசத்திற்கு உத்திரம் தானமான நட்சத்திரம். சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது, பன்னீர் தானம் செய்வது, வெள்ளி அரஞ்ஞான் கயிறு தானம் பண்ணுவது, சிகப்பு அரளி செடிக்கு உத்திரம் நட்சத்திரம் வருகின்ற அன்று மஞ்சள் நீர் ஊற்றுதல் உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக தரும்.
பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் சாதகத்தாரையாக வரும். இவர்கள் கோதுமை தானம் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா சூரிய நமஸ்காரம் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பண்ணணும். கோதுமை தானம். அதற்கடுத்து என்ன சொல்கிறோன்னா அந்த தாளம் போடுறாங்களே, கை தாளம், இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி தாளம் போடுவது சிறப்பான பலனை தரும். ஏன்னா அஸ்தம் என்று சொன்னால் கை அப்படின்னு அர்த்தம். அதனால் பூச நட்சத்திரத்திற்கு அஸ்தம் சாதகம் இந்த அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள், நன்றாகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் சாதகம். வில்வ இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்வது, விஸ்வகர்மா படம் வைத்து வழிபாடு பண்ணுவது, புலிப்படம் ப்ளஸ் காமாட்சி அம்மன் படம் வைத்து வழிபட சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து மக நட்சத்திரத்திற்கு சுவாதி சாதகம். மருதமலை தெய்வத்திற்கு பாலபிஷேகம், தினைமாவு தேன் தானம் பண்ணணும், தீப தானம் பண்ணணும், முத்து தானம் பண்ணணும். இவை அழகான பரிகார பொருள்கள். பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். பூர நட்சத்திரத்திற்கு விசாகம் சாதகத்தாரை. முருகன் கோவிலுக்கு வேல் தானம் செய்தல், முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தல், குருஸ்தானத்தில் உள்ளவர்களுடைய படத்தை நாம் வைத்து வழிபாடு பண்ணுதல், சந்தனம் தானம் செய்தல் சிறந்த பரிகாரம். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தனம் தானம் செய்து சிறந்த பரிகாரம். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அனுச நட்சத்திரம் சாதகமாக வரும். வாயு பகவான் இது வாயு பகவானுடைய நட்சத்திரம். விசிறி தானம். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசிறி தானம் பண்ணுவது, 2 மான் படம் வைத்திருப்பது நலம். ஐயனார் வழிபாடு மிகவும் நலம். இது அற்புதமான பரிகாரம். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஐயனார் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா அஸ்த நட்சத்திரத்திற்கு கேட்டை சாதகம், மான் படம் வச்சிருக்கணும். அதுவும் ஆண்மான் படம் வைத்தல், தேவேந்திரன் படம் வைத்து கொள்ளுதல், வல்லாரைக்கீரை இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்தல் நலம். குபேர சக்கரம் எழுதுதல் சிறுசாக இருக்கும். குபேர சக்கரம் அப்படின்னு நெட்டில் போட்டீங்கன்னா அது எழுதினாலே சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரத்திற்கு மூலம் சாதகத்தாரை, அனுமான் படம் வைத்தல், 2 நாய் படம் வைத்தல், சஞ்சீவி மலையை கொண்டு வரும் அனுமாரை வணங்குதல் நலம். அனுமானுக்கு வடைமாலை சாத்துதல், பைரவர் வழிபாடும் மிக சிறந்த பரிகாரங்களாகும். சுவாதி நட்சத்திரத்திற்கு சாதகம் என்று சொல்லக்கூடியது போராடம்தான் சாதகம். கௌதாரி படத்தை வைத்துக் கொள்ளுதல் மிகவும் நலம். வர்ண பகவான் வழிபாடு, காது மந்தமானவர்களுக்கு அன்னதானம் செய்வது. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காது மந்தமானவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உத்திராடம் சாதகம். அழுக்கு துணி தானம் பண்ணணும். அழுக்கு துணி யாருக்காவது தானம் பண்ணுங்கள். விநாயகருக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள். பலாப்பழம் தானம் பண்ணணும். பசுவுக்கு அகத்திக்கீரை தானம், கொழுக்கட்டை, பொறிகளை உத்திராட நட்சத்திரத்தில் தானம் செய்ய நலம். இதை பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து அனுசத்திற்கு திருவோணம் சாதகமானது. அப்போ 2 பெரிய குரங்கு படம் வைக்கணும். பெருமாள் வழிபாடு பண்ணணும். துளசியை காய வைத்து லேமினேஷன் பண்ணணும். ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டு 5 நபருக்கு தயிர் சாதம் தானம் செய்தல் மிக மிக சிறப்பு. அதுக்கடுத்து கேட்டைக்கு அவிட்டம் சாதகம். அதுக்கடுத்து என்ன சொன்ன, மாட்டுக்கு புண்ணாக்கும் தவிடும் தானம் செய்யணும். மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு. அதற்கடுத்து என்ன சொன்ன, வன்னிமர இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளலாம். சிம்மத்தின் மேல் உள்ள அம்மன் படம் வைத்திருப்பது பரிகாரமாகும். சிம்மத்தின் மேல் உள்ள அம்மன் படம் வைத்திருப்பது பரிகாரமாகும். மூலம் சதய நட்சத்திரம் சாதகமானது. எண்ணெய் தானம் செய்தல். மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எண்ணெய் தானம் செய்தல், 2 குதிரை படம் வைத்தல், திருக்கடையூர் அபிராமி வழிபாடு செய்தல்,
அகத்திக்கீரை தானம், திராட்சை பழம் தானம் செய்தல் மிக மிக நல்லது. அதற்கடுத்து பூரட்டாதி சாதகம். அப்போ உப்பு மிளகு வைத்து சிம்மவாகினியை வழங்குதல், உப்பும் மிளகும் வைத்து சிம்மவாகினியை வழங்குதல், மாம்பழம் தானம் செய்தல், மாவிலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளுதல், மாமரத்திற்கு மஞ்சள் நீர் புரட்டாதி நட்சத்திரம் அன்று வரும் நாள் ஊற்றுதல் மிக மிக சிறப்பு. அதற்கடுத்து உத்திராடம். அப்போ உத்திராடத்திற்கு உத்திரட்டாதி சாதகம், வேப்ப மர இலையை லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிடுவது, திருப்பதி சாமியை லேமினேஷன் பண்ணி வைத்துக் கொள்வது, பசுமாடு பொம்மை தானம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல் மிக மிக நலமானது. அதுக்கடுத்து திருவோணத்திற்கு ரேவதி சாதகம், யானை பொம்மை தானம் பண்ணணும், யானை படம், அதுவும் பெண் யானை படம் வைத்திருக்கணும், செருப்பு தானம் பண்ணணும், பூந்தொட்டி தானம் பண்ணணும், மெட்டி தானம் பண்ணலாம், அங்க பிரதட்சணம் செய்தல் நலம், சனி வழிபாடு செய்தல் நலம், நல்லாயிருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லணும், அவிட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது அசுபதி சாதகம், குதிரை பொம்மை தானம் பண்ணணும், குதிரையின் படம், சீப்பு தானம், மொட்டையடித்தல் இவர்களுக்கு நலம், சரஸ்வதி வழிபாடு, அசுபதி நட்சத்திரம் வரும் நாள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தல் மிக மிக நல்லது. அதுக்கடுத்து சதயத்திற்கு பரணி சாதகம், நெல்லிக்காய் மர இலையை லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளுதல், அடுப்பு ஸ்டவ் தானம், நெல்லிக்காய் ஊறுகாய் அதிகம் சாப்பிடுதல், துர்க்கை அடுத்து மாரிக்கு அக்னி சட்டி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு பழங்காலத்தில் உள்ள பரிகாரம் செய்யணும்னா நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் சாதகம், திருவண்ணாமலை கிரிவலம் வருதல் மிகவும் நல்லது, கோதுமை பலகாரம் தானம், ஆடு தானம் செய்யலாம், அக்னிகுண்டம் இறங்குதல், இந்த அக்னிகுண்டம் இறங்குது தெரியுமா, அந்த என்ன சொன்ன தீ மிதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது செய்யலாம். முருக வழிபாடு நெற்றி பொட்டு வைத்து வழிபடு, முருகனுக்கு நெற்றி பொட்டு வைத்து வழிபடுதல் நலம். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் சாதகம், திருவண்ணாமலை கிரிவலம், கோதுமை பலகாரம் தானம், ஆடு தானம் செய்யலாம், அக்னி குண்டம் இறங்குதல், முருக வழிபாடு பண்ணி என்ன சொன்னாலும் பொட்டு வைத்த வழிபாடு, முருகனுக்கு பொட்டு வைத்து வழிபாடு பண்ணுதல் மிக மிக சிறப்பு. உத்திரட்டாதிக்கு ரோகிணி தான் சாதகம், நாவல் மர இலையை லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளுதல், ஊமைக்கு அன்னதானம், கண்கண்ணாடி தானம் பண்ணலாம், கண்கண்ணாடி தானம் செய்யணும், திருவானைக்கால் தெய்வத்திற்கு போய் வருதல் மிக மிக நன்று. அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரம் சாதகம், பச்சரிசி மாவு தானம் பண்ணணும், தென்னை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல், இளநீர் தேங்காய் தானம் செய்தல் மிக மிக சிறப்பு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வாழ்வியல் பரிகாரங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் என்ன சொன்ன, நீங்கள் எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வ பலத்தையும் தெய்வ சக்தியையும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ஜூஸாக குடிக்கலாம். உங்களுக்கு என்ன சொன்னோன்னா எனர்ஜி ஆஃப் சக்தி நன்றாக கிடைக்கும், பிரச்சனை இருக்காது, நல்லா இருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் சக்ஸஸ் அடைய வேண்டும் என்று சொன்னால் நட்சத்திரங்களை வைத்துத்தான் நாம் ஜெயிக்க முடியும். நட்சத்திரங்கள் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நட்சத்திரங்களை வைத்துத்தான் ஜோதிடம். அதை நாம் எவ்வளவு தூரத்திற்கு வலிமைப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளோ தூரத்திற்கு நாம் வலிமைப்படுத்த எப்பயுமே இன்னைக்கு காலையில் பல்லு விளக்குறோம், 2வது தடவை நைட்டு படுக்க போகும்போது விளக்கிட்டு படுத்த நல்லது. மறுநாள் காலையில் இப்படி ரெகுலராக ரொட்டேஷன் பண்ண தான் அந்த வாய் நாராமல் இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரத்திற்கு உண்டான சில செயல்முறைகளை நீங்கள் முறையாக கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரச்சனை இல்லாத ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ள சில இலகுவான நமக்கு நாமே
நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து இருக்கிற ஊர்லேயே வந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இதை 1க்கு 2 தடவை படிங்க. உங்களுக்கு உண்டானதை குறித்து வச்சுக்கிடுங்க. மிக நல்லாயிருக்கும். எந்தவித பாதிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்க்கையில் உயர்வதற்கு இந்த நட்சத்திர பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.